பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? டீ காப்பி டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களாங்க? நான் காஃபி சாப்பிட்டேன். இனிமேல் தாங்க டிஃபன் சாப்பிடணும். தம்பிக்கு ஊற்றிக்கிட்டு போகணும். அவன் வேலைக்கு போவான் சாப்பிட்டு. அப்புறம் மதியம் சமையல் தாங்க பார்க்கணும். மதியம் நான் கடலைப்பருப்பு சட்னி சாப்பாடு செய்வேன். சிம்பிளாக தாங்க செய்வேன். அத்திநேயத்துக்கு மனமாந்திர நன்றிங்க. ஏன்னா என் வீடியோவுக்கு நான் சொல்லங்காட்டிக்கு லைக் அள்ளி குமிச்சிட்டீங்க. எனக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நான் சொன்னதுக்காக எத்தனை பேர் லைக் பண்ணிட்டீங்க தெரியுங்களா? அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்படி தான் இருக்கணும். ஒருத்தர் ரிக்வஸ்ட்டு கேட்டால், கெஞ்சி கேட்டால் இப்படி தான் நீங்கள் லைக் பண்ணணும். எம்பிட்டு ஒரு லைக் வந்திருக்கு தெரியுங்களா? இந்தமாதிரி டெய்லி வீடியோ போடணுன்னு தான் எனக்கும் தோணுது. நம்ம வீடியோ போடுவோம், நம்ம சப்ஸ்கிரைபர் இது பண்ணுறாங்க, அதனால் டெய்லி வீடியோ போடணுன்னு தான் எனக்கும் தோணுது. டெய்லி இந்த வீடியோ வருங்க. இதே மாதிரி எல்லா இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. அப்புறங்க ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தாங்க வந்தேன். சாஸ்திரம் 2700க்கு தாண்டிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாட்டி ஐம்பட்டு தூரம் வந்திருக்க முடியாது ட்ராவலு. இதுக்குமே லைக் வருது. இதுக்குமே நீங்கள் இல்லாட்டி இம்பிட்ட அளவுக்கு ட்ராவல் வந்திருக்க முடியாது. கமாண்டு நிறையா வருது. நல்லா குட் கமாண்டாக வருது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பேட் கமாண்டு போடுறவங்களுக்கும் குட் கமாண்டு போடுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நன்றிங்க. இன்னும் உங்கள்கிட்ட நிறைய நான் பேசணுன்னு தான் நினைக்கிறேன். எது பேசுகிறது, எது விடணும் வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு உங்களோட நான் பேசணுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. வீடியோவுக்கு போடுறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு தான் போகிறீங்க. ஒரு லைக் பண்ணுறீங்களா, வைக்கிறீங்களா? ஒரு லைக் பண்ண என்ன கொலை குத்தமாவாயிரும்? நான் கேட்குறேன். பண்ண மாட்டீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்கள் கிட்ட இனிமே அது கேட்கவும் கூடாது. கேட்டால் என்னோடய இது தான் ஆகும். நான் கேட்கவும் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. பேசுவோம், ஒன்றா பேசுவோம். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு 6 பசங்க. ஒரு பையன், 4 5 பொம்பளை பிள்ளைங்க. அதில் 2வது 3வது மக தான் பையன்தான் பார்த்தான்னு சொன்னேன் பாருங்கள். அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்க கிட்ட அவர் நல்லா சாகுறந்தாட்டி உழைச்சார். எல்லா மகளுக்கும் வீடு எல்லாமே கட்டி கொடுத்தாரு. எல்லாத்தையும் நல்லபடி தான் வச்சுருந்தார். கடைசிக்கு அவருக்கு உடம்புக்கு முடியாமல் 6 மாதம் படுக்கையில் இருந்தார். அப்போது பணத்துக்காக அவங்க சொத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. பணத்துக்காக மகன்தான் இது விட்ட பொம்பளை பிள்ளைங்களுக்கு போயிடும், நம்ம பார்த்துக்குவோன்ட்டு மகன்தான் இழுத்து போட்டு பார்த்துச்சு. வாங்காமல் சொத்தும் எழுதி வாங்கிட்டாங்க. 2வது 3வது பொண்ணு அவங்க அப்பா மேலே பாசத்துக்காக அது பார்த்துச்சு. கொஞ்ச நாள் அது பார்த்துச்சு, கொஞ்ச நாள் மகன் பார்த்தான். கடைசியாக அவர் போய் சேர்ந்துட்டார். செத்து இன்னைக்கு கூட பொம்பளைங்க அழுவில். எல்லாம் பார்த்துட்டு ரூமில் போய் தூங்குனாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ஸ்டான விஷயம். எனக்கு நெருங்கிய ஒரு நம்பர் வீட்டில் நடந்த சம்பவம். அது உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் வெள்ளையை வேணுமுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். பாய். இங்கே நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. பார்த்துட்டு போங்க, வேடிக்கை பார்த்துட்டு போங்க. பாய்.